எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். 5 டேஸில் நான் 6th to 12th எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்னோடய ஸ்டடி பிளானை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் போட்ட ஸ்டடி பிளான் எல்லாமே என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15 டேஸில் நம்ம எப்படி தமிழில் ஒரு 3 டைம்ஸ் ரிவிஷன் கொடுக்குறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு 5 டேஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 டேஸில் 6th to 12th நியூ புக்கு, 6th to 10th ஓல்டு புக்கு. ஓகேவா? இது எல்லாமே சேர்த்து நான் அந்த 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது செகண்ட் 5 டேஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த செகண்ட் 5 டேஸில் சேம் அதே தான். 6th to 12th நியூ புக்கு, 6th to 10th ஓல்டு புக். ஓகேவா? இது ரெண்டுமே நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நான் இதை எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு டேயில் 6th to 7 கரெக்டாக நியூ புக்கு, அதே மாதிரி 6th ஓல்டு புக்கு. ஓகேவா? இது மட்டும்தான் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு டேயில் பார்க்க போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு டேயில் நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னா, புக் வைஸாக நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். 6th to 12th புக் வைஸாக படிச்சுட்ருப்போம். ஆனால் நம்ம சிலபஸில் எல்லாருமே கவர் ஆகிறாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால் இன்றைக்கி இந்த செகண்ட் 5 டேஸ் பிளானில் நான் எப்படி படிக்க போகிறேன்னா, 6th ஸ்டாண்டர்டில் யாரெல்லாம் வராங்க அப்படின்றத நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார் இவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா 6th ஸ்டாண்டர்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்ட் ஆல் இருக்கிறதையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்டில் யாரெல்லாம் வராங்க அப்படின்றத நான் நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்ட் ஆல் வரக்கூடிய எல்லாருமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இது 6th நியூ புக்கு, 7th நியூ புக்கு ரெண்டுமே நான் யாரெல்லாம் வராங்க அப்படின்றத நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி நோட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சிலபஸை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியும். சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு டாபிக் மிஸ் பண்ணியிருந்தாலும் ஓல்டியர் கொஷின்ஸில் அதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது 6th நியூ புக்கு, 7th நியூ புக்கு. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6th ஓல்டு புக்கு. ஓகேவா? 6th ஓல்டு புக்கில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி எல்லாருமே நியூ புக் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க, ஓல்டு புக் படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த ஓல்டு புக்கில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நிறைய பேர் வருவாங்க. ஊவேஸ் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இங்கேருந்து தான் ஊவேஸை பற்றின கொஷின்ஸும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான்மணி கடிகைன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நியூ புக்கில் எங்கேயுமே கவர் ஆகிருக்க மாட்டாங்க. ஓல்டு புக்கில் தான் நான்மணி கடிகை அப்படிங்கிறதும் வரும். சித்தர் பாடல்கள் வந்து நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடுவெளி சித்தர் பற்றி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சித்தர் அப்படின்னாக்கா கடுவெளி சித்தர். அவரை பற்றின கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி யார் வராங்க யார் வரல அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் சிலபஸை கவர் பண்ண முடியும். சிலபஸை கவர் பண்ணி நீங்கள் புக் வைஸாக படிச்சுட்டு சிலபஸ் வைஸாக படித்தா மட்டும்தான் நமக்கு 95+ போடுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஆல்ரெடி நான் 6th to 12th முடிச்சிருக்கிறதுனால செகண்ட் ரிவிஷன்ஸ் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, சிலபஸ் வைஸில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்னலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத என்னுடைய செகண்ட் பிளானாக இருக்குது. ஸோ நம்ம இதில் பாரதியார் படிச்சிருக்கோம், பாரதிதாசன் வருவாங்க, நாமக்கல் கவிஞர் வருவார், அதே மாதிரி கவிமணி எல்லாருமே வருவாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கில் ரெண்டுமே கவர் ஆகிறவங்க தான். அதனால் இவங்கள ஓல்டியர் கொஷின்ஸில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 98% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அதனால தான் நான் ப்ரீவியஸ் இயரில் இவங்களை பற்றின கொஷின்ஸ் வந்து என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, நம்ம ஏதாச்சும் நம்ம புக்கில் இல்லாத ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா அப்படின்றத ரெஃபர் பண்ணுறதுக்காகத்தான் நான் இந்த கொஷின்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ பாரதியார்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் இயரில் 2016 2023 வரைக்கும் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம புக்கில் கவர் ஆகிற கொஷின்ஸ் தானா இல்லை புக்கில் கவர் ஆகாத கொஷின்ஸ் அப்படின்றத ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது முடிச்சுட்டேன் அப்படின்னாக்கா நான் மேக்ஸ் பார்ப்பேன். ஓகேவா? மேக்ஸ் நான் சொல்லியிருந்தேன் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மேக்ஸ் ஆல்ரெடி நிறைய டைம் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். அதனால தான் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்ட்டு நான் வச்சுருக்கேன். நீங்கள் மேக்ஸ் பார்க்கல அப்படின்னாக்கா தயவுசெய்து மேக்ஸ் பார்த்துக்கோங்க. நான் மேக்ஸில் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த டெஸ்ட் பேட்ச்சில் இப்போ ரிவிஷன் டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் செகண்ட் ரிவிஷன் எழுத போகிறேன். ஓகேவா? மேக்ஸில் ஓவரால் டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சேர்த்து 6 டெஸ்ட்டாக வைப்பாங்க. அதில் நான் செகண்ட் டெஸ்ட்டு இன்றைக்கி நான் அட்டன் பண்ண போகிறேன்.
இந்த டெஸ்ட் இந்த மாதிரி மேக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். தமிழுக்கும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். நம்ம குரூப் 4க்கு நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாக்கா குரூப் 2 நமக்கு அடுத்த எக்ஸாம் வருது இல்லையா, அதனால் நீங்கள் குரூப் 2 எக்ஸாமுக்காச்சும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டெஸ்ட் போட்டால் தான் நம்மளுடைய மிஸ்டேக் என்ன அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி இல்லைனாக்கா நம்மளுடைய எக்ஸாம் ஹாலில் போனோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆப்ஷன் ஏ வருமோ ஆப்ஷன் பி வருமோ அப்படின்ட்டு நமக்கு நிறையவே கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் என்னென்னலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கொஷின்ஸை நீங்கள் போடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.